Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Fibonacci series Fibonacci numbers வந்து ஜெனரேட் பண்றதுக்கு உண்டான பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? So Fibonacci numbers அப்படிங்கிறது இதுதான் 0 1 0 1 ஆட் பண்ணீங்கன்னா 1 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5 5 + 3 8 8 + 5 வந்து 13 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் 2 ரிசல்ட்டை ஆட் பண்ணி அடுத்த நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து Fibonacci நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ இன்புட் வாங்கியிருப்போம். ஸோ என்னோடய வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அத்தனை Fibonacci நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ என்னோடய வேல்யூ 10 கொடுத்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 Fibonacci நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a, b, i இஸ் ஈக்குவல் டு 0, 1, 3ன்னு போட்டிருப்போம். என்ன மீனிங்னா a இஸ் ஈக்குவல் டு 0, b இஸ் ஈக்குவல் டு 1, i இஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3 லைனில் 3 ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுறது போல் ஒரே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அது இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் என்னோடய வேல்யூ வந்து <0 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். <0 அதாவது எத்தனை Fibonacci நம்பர்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்குறோம். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்பர் மஸ்ட் பி <0 அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா? சப்போஸ் எனக்கு வந்து ஒரு Fibonacci நம்பர் மட்டும் வேணும்னு சொல்கிறாங்கன்னு இப்போ அப்போ வந்து 0 மட்டும் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த Fibonacci சீரிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி, நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ how many Fibonacci numbers to be printed அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன்னு இப்போ ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பர் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ எத்தனை நம்பர் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆக்சுவலாக வராது. சரிங்களா? சப்போஸ் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நம்பர் மஸ்ட் பி <0 அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி சீரிஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடும். சரிங்களா? அது ஸோ இப்போ என்னோடய வேல்யூ வந்து <= 1 தான் கொடுக்கணும். சரிங்களா? 0 கொடுத்தா Fibonacci நம்பர்ஸ் வந்து தேவையில்லைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய வேல்யூ வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா Fibonacci சீரீஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட் நம்பர்னால் 0 தான், 0 மட்டும் டிஸ்பிளே பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ இதான் இப்படி எழுதிப்போம். இஃப் n is less than or equal to 0, என்னோட வேல்யூ 0ன்னு கொடுத்தாலோ அல்லது நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலோ நம்பர் மஸ்ட் பி <0 அந்த மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா? எல்ஸ் இஃப் இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு வரும் இல்லையா? என்னோட வேல்யூ வந்து இப்போ நெகட்டிவாக இல்லை, 0வும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா n is equal to 1 செக் பண்ணுறோம். 1ங்கிறது ட்ரூ, என்னோட வேல்யூ வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஏவோட வேல்யூ வந்து இனிஷியலாக 0ன்னு வச்சுருக்குல்ல, அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வச்சிங்க, இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ <1 கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவும் பியும் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ வந்து 1, அதை பிரிண்ட் பண்ணிவிடுவோம். அடுத்தது என்ன பண்ணோம்? ஏவும் பி ஆட் பண்ணால் சி கிடைக்கும், சியை பிரிண்ட் பண்ணணும். இதே ஸ்டெப் வந்து ரிப்பீட் பண்ணணும். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? சரி, நான் வந்து 6 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ ஐயோட வேல்யூ 3லேருந்து << 6 வரைக்கும் ரிப்பீட் பண்ணும். ஏன் 3லேருந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஏபி 2 பிரிண்ட் பண்ணிட்டோம். ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ 3வது நம்பர்லேருந்து 3, 4, 5, 6 இந்த 4 ஸ்டெப் ரன் ஆகும். என்னோட வேல்யூ 6ன்னு கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் அந்த ஏபியை ஆட் பண்ணி சிக்கு அசைன் பண்ணிட்டு சியை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், a = b, b = c அப்படின்னு அர்த்தம். பியோட வேல்யூ எடுத்து ஏவுக்கு அசைன் பண்ணுறோம், சியோட வேல்யூ எடுத்து பிக்கு அசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டில் எழுத வேண்டியது ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருப்போம். a = b அப்படின்னா என்ன அர்த்தம்? பியோட வேல்யூ எடுத்து ஏவுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். b = c அப்படின்னா சியோட வேல்யூ எடுத்து பிக்கு அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்மளுக்கு நியூ வேல்யூ கிடைக்கும். அதை தான் வந்து என்ன பண்ணுவோம்? அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுதான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். அது தென் வந்து i = i+1, ஐயோட வேல்யூ வந்து இது வந்து கவுண்ட் வேரியபிள். ஐங்கிறது கவுண்ட் வேரியபிள். எத்தனை ஸ்டெப் இது இந்த ஒயில் லூப் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறதுக்கு உண்டான
கவுண்ட் வேரியபிள் அது சரிங்களா. ஸோ இப்போ 6 கொடுத்தோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 6 வரைக்கும் 3லேருந்து 6 வர வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் 10 கொடுத்தோம்னா 3லேருந்து 10 வரைக்கும் 3லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபிபோனசி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபிபோனசி சீரிஸ் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வேணும்னு சொல்கிறோன்னு இப்போ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த சீரிஸ் ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அது ஸோ 0 1 0 1 ஆட் பண்ணிங்கன்னா 1 1 + 1 2 2 + 1 3 3 + 5 8 சரிங்களா. 8 + 5 13 13 + 8 21 21 + 13 34 இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா. நீங்கள் எத்தனை நம்பர் வேணும்னு சொல்கிறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். சரி, நான் வந்து 1 கொடுத்தா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், 0 மட்டும் வரும். சப்போஸ் நான் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது நெகட்டிவ் நம்பர் -25 எனி நம்பர் ஆர் -1 எது கொடுத்தாலும் நம்பர் மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்லி மட்டும் வரும். 1 கொடுத்தோம்னா 0 மட்டும் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அது 2 கொடுத்தோம்னா 0 1 மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கே டைப் ஆகிடுச்சு. ஸோ இன்புட் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 0 1 அது மட்டும் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபிபோனசி சீரிஸுக்கு உண்டான சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.